இயேசுடையது, நான் கொடுத்திருக்கிற கரம் நம்முடையது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடந்திருக்கிற சில விஷயங்கள் இதோட கலந்து வரப்போகுது. ஒரு தனிப்பட்ட மனுஷனை குறித்து பேச போற பைபிள்ல இருந்து. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவனை ஏன் வலது கரத்தின் மகன்னு சொன்னாங்க அப்படின்றதுதான் தியானிக்க போறோம். ஒரு மனுஷன் இருந்தான் பைபிள்ல, அவன் பேர் என்னன்னா பெஞ்சமின். அவன் பேர் என்ன? பெஞ்சமின். உங்களுக்கு கதையாவே சொல்றேன், ஏன்னா அதாகப்பட்டது இதாகப்பட்டது தேவ பிள்ளைகளை அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். பெஞ்சமின் ஒரு பிள்ளை, இவனுக்கு 2 பேரு. பெஞ்சமினுக்கு சொல்லுவாங்கல்ல, இப்ப நாங்க இப்ப மைக்கேல் கூப்பிடுவோம், சித்தார்த்தன் கூப்பிடுவோம். 2 பேர். இப்ப பெஞ்சமினுக்கு 2 பேர். ஒண்ணு பெனாயா அப்படின்னு, பெனானின்னு ஒரு பேர், பெனானி. இன்னொன்னு பெஞ்சமின். 2 பேரும் ஒரே வீட்டுலதான், ஒரே மனுஷனுக்கு 2 பேரு. இந்த பெனானினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, வேதனையின் மகன் அர்த்தம். என்ன மகனா? வேதனையின் மகன். பெஞ்சமின் பார்த்தா இயேசுவின் வலது கரத்தின் மகன். ஒரு புறம் வேதனையின் மகன், ஒரு புறம் வலது கரத்தின் மகன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரோட லைஃப்ல ஒரு பக்கம் இயேசுவின் கரத்தோடு தான் இருக்கிறேன், ஆனா வேதனையோட தான் இருக்கிறேன், வேதனையின் மகனா தான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இப்ப இந்த 2 பேருக்கு தகுதியா இருக்கிற பைபிள்ல இன்னொரு பேர் சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், கர்த்தர் என்னுடைய கரத்தின் மகன். இன்னொரு பக்கம் நமக்காக வேதனையின் மகன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கர்த்தரின் மகன் தான், ஆனா நமக்கு அவர் என்ன பண்ணாரு? வேதனையின் மகனா இருந்தார். நம் வேதனையெல்லாம் அவர் சுமந்தார், அதுதான் வேதனையின் மகன். சரிங்களா? சரி, இன்னும் உங்களுக்கு நான் டீப்பா சில விஷயம் சொல்றேன். இந்த ஏசியா 53ஆம் அதிகாரத்துல நான் சொன்ன விஷயம் இருக்கு. இயேசு வேதனையின் மகன் நமக்காக, ஆனா இயேசு கடவுளுடைய வலது கரத்தின் மகன் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இன்னைக்கு யாரெல்லாம் வேதனையின் மகனா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ என்னுடைய கரத்தின் மகன்ன்றதை மறந்துடாது. உன் வாழ்க்கையில வேதனை இருக்கு, ஆனா இப்ப யாருடைய கரத்துல நீ இருக்கிற? என்னுடைய கரத்துக்குள்ள இருக்கிற. எப்ப நீ என்னுடைய கரத்துக்குள்ள இருக்கிறியோ அப்பயே உன் வேதனை எல்லாம் மாறிடும். அப்படி என்ன நடந்தது இந்த பெஞ்சமினுடைய வாழ்க்கையில? இவனை ஏன் வேதனையின் மகன்னு சொல்றாங்க? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வலது கரத்தின் மகன்னு சொல்றாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தியானிப்போம். இப்ப இந்த பெஞ்சமின், இந்த பெனானி பெஞ்சமின், ஒரே ஆளுக்கு 2 பேர். பெனானினா வேதனையின் மகன், பெஞ்சமின்னா வலது கரத்தின் மகன். சரி, இப்ப ஒரு வசனத்தை எடுத்துக்கோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 35:16. ராகேல் என்ற ஒரு அம்மாக்கு குழந்தை பிறகுது. எங்க பிறகுது? பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணமாய் புறப்பட்டார்கள். எப்ராபித்தாவுக்கு வரம் இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும்போது, இங்க இருந்து ஆண்டாகுப்பம் போகும்போது ஆன் த வேலே டெலிவரி. அந்த மாதிரி இந்த அம்மாக்கு என்ன இருக்கு? ராகேலுக்கு டெலிவரி உண்டாயிருக்கு. பிறந்தது யார் தெரியுமா? பெஞ்சமின். பிறந்தது யாரு? பெஞ்சமின். ஆன் த வேலையே பிறந்துட்டான். மற்றவங்க எல்லாம் கேட்டா எங்கப்பா பிறந்த? நான் அரசோரம் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன், நான் பில்ட்ரூத் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தேன், நான் வீட்டுல பிறந்தேன். இவனை கேட்டா என்ன சொல்லிருப்பான்? யோசிங்க. ரோட்ல பிறந்திருக்கான். பிறப்பே எப்படி இருக்கு? ரோட்ல. வெளியே சொல்ல முடியுமா நான் நடு ரோட்லயே பிறந்துட்டேன் அப்படின்ட்டு? எவ்வளவு கொஞ்சம் யோசிச்சிருப்பான். எத்தனை பேர் கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேதனையே பாத்தீங்களா? பிறப்புக்கே ஒரு அடையாளம் இல்லை. ஆன் த வேலையே டெலிவரி. குடும்பத்துக்கு வீட்டுல பிறக்கல, ஊர்ல பிறக்கல, நாட்டுல பிறக்கல. சிலருடைய பிறப்பு அப்படிதான் இருக்கு. சிலருடைய பிறப்பு எப்படி இருக்குன்னா, நான் வழியில பிறந்தது தவறுன்னு சொல்ல வரல, சிலருடைய பிறப்பு அடையாளமே இல்லாத இருக்கு. ஒண்ணு வீட்டுல பிறந்திருக்கணும், இல்ல ஊர்ல ஏதாவது ஒரு ஊர்ல பிறந்திருக்கணும், இல்ல ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்கணும். ஆனா பிறப்பு எப்படி இருக்கு? ரோட்ல இருக்கு. யாராவது இவனை கேட்டா இவங்க வீட்டுல எல்லாருமே நல்ல வசதியான ஆட்கள், பெரிய பெரிய தூண்களை போல இருந்தவங்க இவங்க வீட்டுல இருந்தவங்க எல்லாம். ஆனா இவன் வாழ்க்கை இப்ப எங்க? ரோட்ல. எங்க எப்படி இருக்கு? பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க. பிறப்பை கேட்டா என் பிறப்பு சொல்ற மாதிரி இல்லைங்க அப்படின்னு பாருங்க. அதுதான் பிறப்பு. என் பிறப்பு சொல்ற மாதிரி இல்லைங்க.
என் பிறப்பு எப்படி இருக்கு? ரோட்ல இருக்கு. சரி, இப்ப பெஞ்சமினோட பிறப்ப சொன்னேன். அதே 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிப்போம். அதாவது அவங்க அம்மா மரண காலத்தில ஆத்மா பிரியும் போது அம்மா என்ன பேர் வைக்கிறாங்க? இப்ப பெத்த பிள்ளைக்கு பெனானி. பெனானினா என்ன? வேதனையின் மகன். ஏற்கனவே சொன்னேன், பெனானினா என்ன அர்த்தம்? அம்மா என்ன பேர் வைக்கிறாங்க பாத்தீங்களா? அம்மா என்ன பேர் வைக்கிறாங்க? இவன் பிறந்த உடனே அவங்க அம்மா மரித்து போறாங்க. பிறந்த உடனே அம்மா மரித்து போறாங்க. பிறந்த உடனே இந்த குழந்தை பிறந்தது எனக்கு ஒரு பெரிய வேதனை. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சுங்க? சொல்லுங்க. இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிருக்கு? பெனானின்னு பேர் வச்சிட்டாங்க. சரி, இப்ப பெனானினா என்ன சொன்ன? வேதனையின் மகன். அம்மா என்ன பேர் வச்சுட்டாங்க? இப்ப ஊர்க்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஊர்க்காரங்க என்ன சொன்னாங்க? பிளாட்பாரத்துல பிறந்தது. ரெண்டாவது, பெத்தவொன்னு ஆத்தாவை வாயில போட்டுக்குச்சு. பெத்தவொன்ன ஆத்தால முழுங்கிடுச்சு. தரித்திரம், சாத்தான் சொல்லியிருப்பாங்கல்ல, பிசாசு பெத்தவழியே என்ன பண்ணிடுச்சு? இப்போ முழுங்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? எங்க அம்மாவே என் வாயால எனக்கு வேதனையின் மகன் பேர் வச்சுட்டு போயிட்டானே, அவன் யோசனை எப்படி இருந்திருக்கும்? இப்ப ஊர்க்காரங்க ஒரு பக்கம், ஊருக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பிளாட்பாரத்துல பிறந்தது. அடுத்தது, பிறந்த உடனே அம்மாவுடைய சாபத்தையும் வாங்கிக்கிச்சு. அம்மாவே சொல்லிட்டா என்னன்னு, வேதனையின் மகன். பெத்த பிள்ளை என்ன பண்ணும்? திட்டணும்னா வீட்டுக்கார திட்டிருக்கணும். அதை விட்டு இந்த அம்மா யார சொல்றாங்க? இப்ப இந்த அம்மா சொல்லிட்டு போனதுனால அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம், எப்படி போறவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிறப்போம் ரோட்ல, பிறந்த உடனே அம்மா வாயில சாபம் வாங்கிக்கிச்சு, பிறந்த உடனே அம்மாவை முழுங்கிச்சு. சரியான சாத்தான், சரியான விஷம். போறவங்க எல்லாம் எவ்வளவு திட்டிருப்பாங்க. இப்ப பாருங்க, அதே வசனம் 18வது வசனம் மறுபடியும் வாசிப்போம். மரண காலத்தில் அவன் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டால், அவன் தகப்பனும் அவனுக்கு பெஞ்சமின் என்று பெயரிட்டான். அப்பாதான் இந்த பேரை வைக்கிறார், பெஞ்சமின்னு சொல்லி. பிறக்கும் போது வீட்டுல பிறகுல, ரோட்ல தான் பிறப்பு. ரெண்டாவது, பிறந்த உடனே அம்மா அவுட்டு, வேதனையின் மகன் வேற பேர் வச்சாச்சு. இப்ப பாருங்க, அவன் பேரே இழந்துட்டான். பேரு போச்சு. முதல்ல வீடு போச்சு, வீட்டுல பிறக்க வேண்டியவன் வீட்டுல பிறக்கல. மருத்துவ வச்சு பராமரிப்புல பிறக்க வேண்டியவன் மருத்துவ வச்சு பராமரிப்புல பிறக்கல. பிறப்பே ரோடு மாதிரி ஆகி போச்சு. அடுத்தது, பிறந்த உடனே தாய் இறக்குறாங்க. இறக்கும் போது என்ன சொல்லிடுறாங்க? சிலருக்கு அம்மா இருந்தும் இப்படிதான் சில பிள்ளைங்களை திட்டின்னு இருக்காங்க. அம்மா இருந்தும் சில பிள்ளைகள் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தகப்பன் இருந்தும் சில பிள்ளைகள் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேர் போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப அந்த ஊர்ல இருக்கவங்க இவனை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? பிறந்ததும் சரியில்லை, பிறந்த பிறகு அம்மாவையும் முழுங்கிருச்சு. முழுகந்து எப்படி நந்து போகுது பாரு, சொல்ல மாட்டாங்க? இவன் நடந்து போகும்போது என்ன சொல்லுவாங்க? இவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த நிலைமையில நாம இருந்தா எப்படி இருப்போம்? வீட்டுல 10 பிள்ளைங்க வீட்டுல பிறகுதுங்க, நல்லா சுகமா பிறகுதுங்க. ஒரு பிள்ளை ரோட்ல பிறகுது. வீட்டுல 10 பிள்ளைங்களும் சுகமா இருக்கு. ஒரு பிள்ளை பிறந்த உடனே அம்மா சாகுது. அம்மா சாகும் போது சும்மா இல்லாத வேதனையின் மகன் வேற சொல்லிட்டு போயிடுச்சு. பேரை இழந்துட்டான். ஆசீர்வாதமான பேர் கிடையாது, பேர் இழந்து போச்சு. அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, அது இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பிறந்த உடனே வீட்டை இழந்தாச்சு, பிறந்த உடனே அம்மாவை இழந்தாச்சு, கெட்ட பேர் வாங்கியாச்சு. இப்ப அடுத்தது வாசிப்போம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 23. அடுத்த வசனம். இங்க பாருங்க, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோசேப்புன்னு இவனுக்கு ஒரு சகோதரன் இருக்கான்.
யோசேப்புன்னு இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான். கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, இவனை அடிச்சு காலி பண்ணிட்டு அப்பா கிட்ட போய் சிங்கம் அச்சிச்சு புலி அச்சிச்சுன்னு சொல்லிடணும். எப்படி சிங்கம் அச்சிச்சு புலி அச்சிச்சு அப்படின்னு அவன் துணி எடுத்து அது மேல ஆட்டு ரத்தத்தை பூசி எடுத்துன்னு போய் கொடுத்து, அப்பா இந்த தம்பியை வந்து சிங்கம் புலி. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த யோசேப்பு எல்லாருக்கும் மேல அதிகாரியா வந்துருவானோ, நம்ம எல்லாரையும் ஆளுகை செஞ்சிருவானோன்னு இவங்களுக்கு பயம். இந்த டீம்ல பெஞ்சமினும் இருக்காரு. பெஞ்சமின் தான் கூட இருக்கான். ஆனா பெஞ்சமின் இவனை அடிச்சு தூக்க போடும்போது கூட இல்லை. எப்படி 10 சகோதரர்கள் இருக்காங்க. ஏய் அப்பாவுக்கு 5 கோடி ரூபாய் சொத்து இருக்கு, 10ல் 1 கைட்டிச்சுன்னா 9 ஷேர் தான். 9 ஷேர். இந்த 10 கைட்டி விட்டுருவோம். இந்த 10 1 கூட இருந்ததுன்னா இந்த பிள்ளை அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை. அப்பா எதை வேணா இந்த பிள்ளைக்கு கொடுத்துருவான் இவன் கேட்டா அப்படின்ற ஒரு எண்ணம். இவனை எப்படியாவது அடிச்சு காலி பண்ணிட்டோம்னா மொத்த சொத்தையும் நம்ம அமைக்கலாம். அந்த மாதிரி இவங்க பிளானை போட்டு என்ன பண்றாங்க, இவனை அடிச்சு தூக்கி போடுறாங்க. அந்த இடத்துல பெஞ்சமின் இல்ல இல்ல மத்தவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, மிருகம் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஏதோ ஒண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு உன் பிள்ளைய அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல பெஞ்சமின் இல்லவே இல்லை, சம்பந்தமே கிடையாது. இப்ப பாருங்க, சிறு வயதிலே சகோதரனை இழந்தவன் பெஞ்சமின். சின்ன வயசுலயே உண்மையான அன்பு, மத்தவெல்லாம் ஃபேக்கானவனுங்க கூட பிறந்தவங்க, இவன் உண்மையான அன்பு. இந்த யோசேப்புக்கு பெஞ்சமின் மேல உண்மையான அன்பு இருந்தது, பெஞ்சமினுக்கும் யோசேப் மேல உண்மையான அன்பு இருந்தது. பாருங்க, சின்ன வயசுலயே சகோதரனை இழந்துட்டான். முதல்ல பிறப்போம் ரோட்ல, அடுத்தது பிறந்த உடனே அம்மா போயாச்சு, அம்மா வாயால வேதனையின் மகன் சொல்லிட்டு வேற போயிட்டாங்க, பேர் போச்சு. அடுத்தது என்ன நடந்தது, சகோதர அன்பை இழந்துட்டான். இப்ப தூக்கி போட்டது என்னமோ கூட இருந்தவனுக்கு தான், ஆனா குற்றச்சாட்டு இவன் மேலேயும் சேர்ந்து நிக்குது. எப்படி சொல்லுவாங்க, 10 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பான், அதுல ஒருத்தன் போய் வேடிக்கை பார்த்திருப்பான். அந்த 10ஓட 11 போலீஸ் இவனையும் புஷிங் போய் உள்ள போட்டுருவான். அந்த மாதிரி இவன் மேல இப்ப பொல்லாத குற்றச்சாட்டு வேற. என்ன குற்றச்சாட்டு, இவனும் சேர்ந்துதான் என்ன பண்ணிருப்பான், யோசேப்பை அடிச்சு குழியில போட்டான் போல. குற்றம் செய்யாதவன் இப்ப குற்றம் சுமந்தவனா நிக்கிறான். குற்றம் செய்யாதவன் இப்ப எப்படி நிக்கிறான், எந்த நிலைமையில நிக்கிறான், குற்றம் சுமந்தவனா நிக்கிறான். இப்ப சொல்லுங்க, இந்த பெஞ்சமினோட இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த பெஞ்சமினோட இடத்துல என் வாழ்க்கை நடு ரோட்ல காணப்படுது ஆண்டவரே, சொல்ல மாட்டீங்க? பிறந்த உடனே தாயோடைய அன்பை இழந்துட்டேனே. சில பிறந்த பிறகும் தாயே இருந்தாலும் அந்த தாய் அன்பில்லாத தாயா இருக்கு. சில தாயா இருக்கு, சில பேயா இருக்கு. இவங்க நான் என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன், என்னோட சொந்த அனுபவத்துல சொல்றேன். பெத்த தாயே பெத்த பேயா இருக்கு. என்ன வீட்டுலதான் பெத்தாளா இல்ல ரோட்ல பெத்தாலோ, பெத்தவனே சாபம் வேற, நல்லாவே இருக்க மாட்டேடா நீ, அப்படி சாபம் வேற. என்னடா செய்யாத குற்றச்சாட்டு, என் மேல ஒரு குற்றச்சாட்டு, சகோதரனை குறித்து, குடும்பத்தை குறித்து, நான் செய்யவே இல்லை, வீணான பழியை சுமக்கிறேன். சொல்ல மாட்டீங்களா? வேதனையின் மகன் வேற. போற வரவெல்லாம் சொல்றான், சாபம் போது, பிசாசு போது, சாத்தான் போது, ஆத்தா விழுந்த போது, சகோதரன் அச்சு போட்டது போது, பிளாட்பாரம் போது, எல்லாம் கடவுள்கிட்ட சொல்ல மாட்டேங்க. இந்த எவ்வளவு வேதனை வந்திருக்கும் இவனுக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வேதனை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? செய்யாத குற்றச்சாட்டுக்கு குற்றச்சாட்டு வேற. இந்த வேதனை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கு? எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில இந்த வேதனையை கடந்தோம்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ இனி வேதனையின் மகன் அல்ல, என் வலது கரத்தின் மகன். உலகம் உன்னை பிளாட்ஃபார்மா பார்க்கட்டும், உலகம் உன் பொறப்பையே தப்பா சொல்லட்டும், உலகம் எப்படி பார்க்குதோ ஒண்ணு அப்படி நான் பார்க்க மாட்டேன். உங்க அம்மாவே உன்னை மோசமானவனா பார்த்தாலும், ஊர்க்காரங்க சாபம் போது பார், தரித்திரம் போது பார், அம்மா விழுந்து போது பாருன்னு சொல்லட்டும், வீணான குற்றச்சாட்டு சொல்றவன் சொல்லட்டும், உன் மனசு ஃபுல்லா நான் வேதனையின் மகனா வாழ்ந்துட்டு சாவணுமா அப்படின்ற கேள்வி இருக்குன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இனி என் வலது கரத்தின் மகன். யாரெல்லாம் இந்த வேதனைக்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ இனி வலது கரத்தின் மகன். உலகம் பார்த்த விதம் வேற, இயேசு இவனை பார்த்த விதம் வேற. உலகம் இவனை எப்படி பாக்குது? ஓகே, நல்ல வசதியா இருக்கானா, ஓகே, நல்ல தங்க ஸ்பூன்ல வெள்ளி தட்டுல சாப்பிட்றானா, ஓகே,
ஓகே, பெரிய 50 லட்ச ரூபா கார் வச்சிருக்கானா, ஓகே. நான் உலகம் பார்க்கிறபடி இயேசு பார்க்கறதில்லை. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ உள்ளத்தின் ஆழத்தை பார்க்க. அந்த வசனம் எங்க இருக்கு? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். அது வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். பாத்தீங்களா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கும்போது ஆள் ரொம்ப ஃபேரா இருக்காயா, நல்லா லைஃப்ல செட்டில் ஆயிட்டாயா, ஓகே, எப்படி இருக்கீங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி, ஓ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அவனை மட்டும் தயவு செய்து கடைசி வரைக்கும் சேர்த்துக்காரு. ஏன்னா அவன் முகத்தை பார்க்கிறவன். ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தை. நீங்க வேதனையில இருக்கும் போதும் பார்ப்பார், நீங்க ஆசீர்வாதமா இருக்கும் போதும் பார்ப்பார். உங்க வேதனையா இருக்கும்போது அதிகமா பார்ப்பார் உங்களை. நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது ஓகே, என் பிள்ளை நல்ல ஆசீர்வாதமா வளர்ந்துவார். ஏன்னா இங்க மனுஷர்கள் பெஞ்சமினை பார்த்த விதம், பிளாட்ஃபார்ம், ரோடு, அம்மாவை முழுங்கினவன், வேதனை மகன், எல்லாருக்கும் வேதனையை கொடுக்குறவன், செய்யாத குற்றச்சாட்டுக்கு குற்றம் செஞ்சவன், அடுத்தது பேரை இழந்தவன், அம்மாவை விழுங்கினவன், அப்படி எல்லாம் பார்க்கும். ஆனா பரலோகம் இவனை வேற மாதிரி பார்த்தது. பரலோகம் இன்னைக்கு எனக்கு என்னை உலக மனிதர்கள் எப்படி பார்க்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, என்னை இயேசு எப்படி பார்க்கிறாருன்றது தான் முக்கியம். என் இயேசு என்னை எப்படி பார்க்கிறார், அதுதான் முக்கியம். அப்ப இவனை இயேசு எப்படி பார்த்தா? கொஞ்சம் இப்ப இந்த மனநிலைக்குள்ள வந்துருங்க. நான் பிறந்ததுல இருந்தே பெஸ்ட். ஒரு பக்கம் எங்க அம்மா என்ன சபிக்குது, ஒரு பக்கம் எங்க அம்மாவா இல்லை. எங்க அம்மா இருந்தா எனக்கு பிரயோஜனம் இல்லை. சிலர் பார்த்தா சகோதரன் மேல சொய்யாத குற்றச்சாட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. வேதனையின் மகன், வேதனையின் மகன், வேதனையின் மகன்னே பாக்குறாங்க. போறவரெல்லாம் சாபம், தருத்திரம், அம்மா விழுங்கிச்சு, குடும்பம் நாசமா போச்சு அப்படின்னு என்ன ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளேயே வைக்கிறாங்க. செய்யாத குற்றச்சாட்டெல்லாம் மேல விழுது. ஆனா பரலோகம் இவனை எப்படி பார்த்தது? ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 34வது வசனம். எந்த பிள்ளைக்கு வேதனையின் மகன் பேர் வந்ததோ மத்தவங்களுக்கு எல்லாம் 1 பங்கா, இவனுக்கு 5 பங்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செம்ம பங்குல இவன் ஷேர் ஹோல்டர். பாருங்க, கடவுள் பார்த்தது எப்படி பாத்தீங்களா? மனுஷன் பார்த்தது இவன் சகோதர துரோகி, அம்மாவை இழந்தவன், அம்மாவுடைய சாபத்தை வாங்கினவன், உலகத்தால புறக்கணிக்கப்பட்டவன், பிறப்பும் ஒரு இதுவாவே இல்லை. என் குடும்பத்திலேயே என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த குடும்பத்திலேயே பிறந்த, இந்த குடும்பத்துல பிறந்து இப்படி பண்ணல, இனிமே வீட்டுல இடமே கிடையாது, எனக்கு ஜாதியில இடமே கிடையாது, என்னோட இதுல இடமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம், எனக்கு இயேசுவின் சமூகத்துல இடம் இருக்கு. இயேசுவின் சமூகத்துல இடம் இருக்கு. இந்த ஒரே ஒரு பைபிள் போதும் எனக்கு. எல்லாம் நான் எழுந்து போன மரியாதையில இருந்து எல்லாமே கொண்டு நான் வீட்டுல அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், செல்போன் கூட தேவையில்லை, வாட்சுக்கு எதுவுமே தேவையில்லை, இந்த ஒரு பைபிள் போதும். 3 வேளை நிம்மதியா சாப்பிட்டு நல்ல நிம்மதியா தூங்கிட்டு நிம்மதியா இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு எல்லாமே இது தரும், எல்லாமே இது தரும். உலகம் என்ன எப்படி பாக்குதோ இல்லையா, இது என்ன வேற மாதிரி பாக்குது. உலகம் என்ன பாவியா பார்த்தா இது என்ன நீதிமானா பாக்குது. உலகம் என்ன சாபம் பார்த்தா இது என்ன ஆசீர்வாதமா பாக்குது. என்ன அப்படி காட்டுது. இந்த கண்ணாடியில் நான் பார்க்கும்போது அப்படிதாங்க. இந்த கண்ணாடி, உலகம் கண்ணாடியில பார்த்தா நீ சாபம், நீ பாவி, நீ அநியாயக்காரன், நீ மோசக்காரன், நீ குற்றவாளி. நீ நீ நல்லவன், நீ நீதிமான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது பைபிள் என்ன வேற மாதிரி காட்டுது. எனக்கு இது போதும். இப்போ பெஞ்சமினை உலகம் பார்த்த விதம் வேற, பரலோகம் எப்படி தெரியுமா பார்த்தது? இவன் தான் என் 5 மடங்கு ஆசீர்வாதத்திற்குரியவன். இப்போ நான் சொல்றேன், உலகம் உங்களை அப்படி பார்த்துச்சுனாவே 5 மடங்கு, நீங்க எதிர்பார்த்திருக்கிறது 1 மடங்கு ஆசீர்வாதம் வந்தா போதும் ஆண்டவரே, ஒரு வீடு இருந்தா போதும் ஆண்டவரே, ஒரு பிசினஸ் நல்லா இருந்தா போதும், மாசமான நிலையான வருமானம் இருந்தா போதும், என் குடும்பத்துல இந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்தா போதும், சமாதானம் இருந்தா போதும், ஆரோக்கியம் இருந்தா போதும். ஆனா கடவுள் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிறது 1,
ஏன்னா மத்தவனுக்கு ஒண்ணுதான் கிடைக்கும், உனக்கு நான் 5 கொடுப்பேன். இந்த வசனம் மறுபடியும் பாருங்க, பெஞ்சமீனுக்கு 5 மடங்கு. எங்க அதிகமா அவமானப்பட்டானோ, எங்க அதிகமா கேவலப்பட்டானோ அங்கதான் அதிக ஆசீர்வாதமே. அவங்க முன்னாடிதான் பெரிய ஆசீர்வாதமே. இப்ப இங்க இருந்து போறீங்க, உங்களை வந்து மவுண்ட் ரோட்ல யாருன்னே தெரியாது, உங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூ தெரியாது, உங்களோட வேல்யூ தெரியாது. அங்க போய் நீங்க பெஞ்ச்ல ஏறினா கூட ஒரு பணக்காரர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் ஒருத்தர் வந்து நம்மள கேவலமா பார்த்து, நம்ம பழக்க வழக்கத்தை பார்த்து, நம்ம குடும்பத்தை பார்த்து மட்டமா பார்த்த இடத்துல ஒரு ராயல்ஸ்ல போய் எப்படி இருந்தாயா இன்னைக்கு, அடா பாவீங்களா, நம்ம நினைச்சா கூட இந்த அளவுக்கு ஏறி வர முடியாது. அதுதான் 5 மடங்கு ஆசீர்வாதம். இப்ப இவன் என்ன நினைச்சிருப்பான், நமக்கு ஒண்ணு கொடுத்தா பெரிய விஷயம். இன்னைக்கு நீங்க சொல்லணும், எனக்கு ஏசு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவோம். எனக்கு மத்தவனுக்கு எல்லாம் ஒரு மடங்குனா எனக்கு 5 மடங்கு. ஏன்னா இவன் நிந்தையே இவனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துருச்சு. இவன் நிந்தனை வாங்கினான் பாருங்க. நான் அடிக்கடிக்க சொல்லுவேன் ஒரு சிலருக்கு, வருங்க திட்டினே இருக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தர்கிட்ட சொன்னேன், ஒருத்தரை திட்டினே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு நாள் பைஜாமா ஜிப்பா எல்லாம் போட்டு, மகனே கர்த்தர் உன்னை பிதா சுதன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பாராக உடனே வேற வழியே இல்லாம கால டவுல்தான் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன். இன்னைக்கெல்லாம் பேசுறீங்க ஈஸியா, திடீர்னு அப்படி ஒரு மாறுதல் வந்தா உங்களால என்ன பண்ண முடியும்? அவரு உங்க சர்ச்சில் வந்து அவர் பிரசங்கம் பண்றாருன்னா என்ன பண்ண முடியும்? பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்ல முடியும். நீங்க போயிட்டு ஏப்பா அன்னைக்கு இப்படி கந்தியாப்பா அப்படி கந்தியாப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது போலதான் உங்க நிந்தனைகளே உங்களுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். அப்ப யாராவது உங்களை சபிக்கிறாங்க, உங்களை பின்னாடி பேசுறாங்கன்னா 5 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அதனால கவலையே படாதீங்க. மற்றவங்களுக்கு 1 மடங்குனா நமக்கு எத்தனை மடங்கு? 5 மடங்கு. பொல்லாத குற்றச்சாட்டு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உங்க பிறப்பை பத்தி பேசினா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அடுத்தது என்ன சொன்னேன்? வேதனையின் மகனா உலகம் பார்த்ததுன்னா நீங்க தான் கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வதிக்கப்பட்ட மகன். சரி, இப்ப 2வது இயேசுவனை எப்படி பார்த்தார்? உலகம் எப்படி பார்த்ததுன்னு சொன்னேன். இப்ப 2வது இயேசுவனை எப்படி பார்த்தார்? எடுத்துக்கொள்ளும் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 22வது வசனம். என்ன கொடுத்தாங்க? ஒரு வஸ்திரம், ஒவ்வொருவருக்கும் மாற்று வஸ்திரம். பெஞ்சமீனுக்கு 300 வெள்ளிக்காசும் 5 மாற்று வஸ்திரங்களை கொடுத்தா. இங்க பாத்தீங்களா, இவனுக்கு எல்லாமே இப்படிதான் போகும். ஏன் தெரியுமா? எப்ப உலகம் இவனை வேதனையின் மகனா பார்த்ததோ, ஏசு இவனை எப்படி பார்த்தார்? வலது கரத்தின் மகனா பார்த்தார். இந்த வலது கரம் அவனுக்கு 5 மடங்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, ட்ரெஸ்ஸும் 5 விதம். ஞாயிற்றுக்கிழமை 1, திங்கக்கிழமை 1, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மாறி மாறி போட்டுனே இருப்பான் போல. அப்பெல்லாம் வஸ்திரம் ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். எத்தனை பேர் வீட்டுல கோட் இருக்கு? 15,000 ரூபாய் 20,000 ரூபாய். கோட் எல்லாம் நம்ம பாக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும் போது பார்ப்போம், சீக்கிரமா பார்ப்போம். ஆனா மத்தவனுக்கு எல்லாம் வெறும் சட்டை பேண்ட், இவனுக்கு கோட்டு. 5 நாளைக்கு 5 கோட்டான். யோசிச்சு பாருங்க. வேதனையின் மகன் ரோட்ல இருந்தவன், பேரு கெட்டு போனவன், அம்மாவை சாவடிச்சிட்டான்னு சொன்னவங்க. சில பிள்ளைங்க அம்மாக்கள் சில பிள்ளைகளை சாவடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கும் இது பொருந்தும். குற்றச்சாட்டு, தேவையில்லாத குற்றச்சாட்டு. அதுவே இவனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. இப்ப 5 மாட்டு வஸ்திரங்களை கொண்டு வந்துதான். இந்த வஸ்திரம் எதை காண்பிக்கிறது தெரியுமா? தேவ மகிமையை காண்பிக்கிறது. தேவ மகிமையை காண்பிக்கிறது. வஸ்திரம் எல்லாம் வீட்டுக்கு போனோன்னா பாஸ்டர் சொல்லிட்டாரு எனக்கு 5 கோட்டு வந்துடும்ல. இந்த 5 மடங்கு இந்த வஸ்திரங்கள் எதை காமிக்கிறேன்? தேவ மகிமையை காமிக்கிறது. இந்த 300 வெள்ளிக்காசு வேற கொடுத்தாங்க. இதை வாசிங்க மறுபடியுமா. பாத்தீங்களா, உலகம் இவனை எப்படி பார்த்தது? பாவமா, சாபமா, தரித்திரமா, மோசம் போக்குனவனா, பிசாசா, அசுத்தாவியா, அதே போல வந்து செய்யாத குற்றத்துக்கு குற்றவாளியா பார்த்தது. ஆனா பரலோகம் இவனை ஆசீர்வாதமான ஆளா பார்த்தது. எப்படி பார்த்திருக்கு பாருங்க. பரதேசியா பார்த்தவங்க ஒரு புறம், ஆசீர்வாதமா பார்த்த இயேசு ஒரு புறம். இந்த 300 வெள்ளிக்காசு எவ்வளவு காசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1.5 கோடி ரூபாய். எவ்வளவு கொடுத்தாங்க? 1.5 கோடி ரூபாவை கொடுத்துருக்காங்க கையில. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோட்ல இருந்த ஆளு, குற்றச்சாட்டுகளை வாங்கின ஆளு, அம்மாவாலேயே சாபம் வாங்கின ஆளு,
பேரை கத்துக்கிட்ட ஆளு. இவனுக்கு 5 மடங்கு ஆசீர்வாதம் மட்டும். சாப்பாடுனாலும் 5 வகை, இவனுக்கு துணினாலும் 5 வகை, ஆசீர்வாதம் பணம்னாலும் 5 வகை பணம் இருக்கு. 1.5 கோடி ரூபாய். அப்ப இந்த யோசேப்பை எவ்வளவு வெள்ளி காசுக்கு வித்தாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசேப்ப 20 வெள்ளி காசுக்கு வித்தாங்களா? கூட இந்த சகோதரனை எவ்வளவு வெள்ளி காசுக்கு வித்தாங்க? 20 வெள்ளி காசுக்கு மத்தவன் தான் வித்தான், இவன் விக்கல. இவர் சும்மா இருந்தவர், கூட இருந்தவர். 20 வெள்ளிக்காசுக்கான பைய தான் ஏத்துக்கிட்டான். அதோடைய ஆசீர்வாதம் தான் 1.5 கோடி ரூபாய் இவனுக்கு வந்தது. இன்னைக்கு பொல்லாத குற்றச்சாட்டுகளை நீங்க ஏத்துப்பீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமா வந்து சேரும். அந்த 20 வெள்ளிக்காசுக்கு தானே அந்த சகோதரனை வித்தாங்க. ஆனா இவன் சும்மா கூட வேணாண்டாப்பா, இவனுக்கு அதுல உடன்பாடு இல்ல, அவனை விக்கிறதுல உடன்பாடு இல்ல, அடிக்கிறதுல உடன்பாடு இல்ல, குழியில போறது உடன்பாடு இல்ல. கூட இருந்ததுக்கு குற்றச்சாட்டு இவனை ஏத்துக்கிட்டான். ஆனா பாருங்க, இந்த குற்றச்சாட்டை இவனை ஆசீர்வாதத்திற்கு நேரா நடத்து. இன்னைக்கு உங்களை பொல்லாத குற்றச்சாட்டு சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்காக ஒரு பெரிய பொக்கிஷம் காத்திருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த பெஞ்சமின் உலக பார்வையில எப்படி இருந்தான்? வேதனையின் மகன். இயேசுவின் பார்வையில எப்படி இருந்தான்? வலது கரத்தின் மகன். உலகம் இவனை எப்படி பார்த்தது? ரோட்ல பிறந்தவன், அம்மாவை விழுங்கினவன், சாபத்தின் பிள்ளை. எப்படி நடந்து போகுது பார், இதெல்லாம் ஒரு பரப்பா துத்துது பார். உலகம் அப்படி சொல்லியிருக்கு. பேரை கெடுத்துக்கிட்டான். அடுத்தது குற்றவாளி, செய்யாத குற்றத்துக்கு குற்றவாளியா நிக்கிறான். ஆனா பரலோகம் இவனை எப்படி பார்த்தது? இவன் 5 மடங்கு ஆசீர்வாதத்திற்குரியவன். இவன் குற்றம் சாட்டப்பட்டதற்கு மேலாக இவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும். இவன் வாழ்க்கையில எங்க அவமானப்பட்டாலும், அங்க நிந்தை அனுபவிச்சாலும் அங்க 5 மடங்கு ஆசீர்வாதப்பா. இதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க பாருங்க, கூட பிறந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. என்னடா இது இவனுக்கு மட்டும் ஸ்பெஷல்லா போகுது, எல்லாமே ஸ்பெஷலா இருக்கு. நான் சொல்றேன், நீங்க ஸ்பெஷல் தான். உலகம் உங்களை வேற மாதிரி போக்கும், ஆனா நீங்க கடவுளுடைய பார்வையில ஸ்பெஷல் தான். சரி, ஓகே. இப்ப 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். பெஞ்சமினுடைய வாழ்க்கையில கடவுள் எப்படி பார்த்தார், உலகம் எப்படி பார்த்ததுன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த பெஞ்சமின்ற பேரை எடுத்துட்டு உங்க பேரை போட்டுக்கோங்க. இதுவரை நான் வேதனையின் மகன், இனி நான் இயேசுவின் வலது கரத்தின் மகன். சரி, இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 27வது வசனம். பாருங்க, பெஞ்சமீனை பத்தி இங்க ரொம்ப அருமையா சொல்ல. பீறுகிற ஓனாய், பெஞ்சமின் பீறுகிற ஓனாய் காலையிலே தன் இரையை பட்சிப்பான், மாலையிலே தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். பாருங்க, இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் வேட்டைக்கு போனா வெறும் கையோட வரமாட்டான். எப்படி அந்த காலத்துல வேட்டையாடிதான் சாப்பிடணும், வேற வழி கிடையாது. எல்லாரும் வேட்டைக்கு போனா குருவி, சிட்டுக்குருவி, கிட்டுக்குருவி, ஏதாவது ஓனாகுனா அந்த மாதிரி கிடைக்கும், கீரின்னு. இவெல்லாம் போனா நல்லா கொளுத்ததை வேட்டையாடிட்டு வருவான். வேட்டையாடிட்டு வந்து சாயந்தரம் திருப்தியா வந்து சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு நம்ம அப்படிதான் வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம், குடும்பத்துக்கு போறோம், உழைக்கிறோம், எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியுதா? வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியல. சில சூழ்நிலைகள், சில கடன், சில பிரயாசங்கள் எல்லாமே என்ன ஆகுது? வீணா போகுது, சிலது விரயமா போகுது. பொத்தல் பையில போட்டது போல அப்படின்னு பைபிள்ல இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சு அந்த பையில போட்டாலும் என்ன ஆகாது? அந்த பையில அந்த காசு இருக்காது. அது எல்லாமே என்ன ஆகும்? கீழே போயிடும். ஆனா இவன் பாருங்க, வேட்டைக்கு போனா இவன் வேட்டையே ஆசீர்வதிக்கப்படுது. அப்ப ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவன், கர்த்தர் அவன் 5 மடங்கு ஆசீர்வதித்தது மட்டும் இல்லாம அவன் கைகளின் பிரியாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு உலகம் உங்களை வேதனையின் மகனா பார்த்ததுன்னா உங்கள் கைகளின் பிரியாசத்தையே நீங்க சாப்பிடுவீங்க. ஏன்னா உங்க கைகளின் பிரியாசம்னா என்ன அப்படின்னா, உங்க கையிட்டு செய்யும் வேலை, அதுவே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், அதுல உங்களுக்கு ஒரு பிழைப்பு உண்டாகும். இப்ப இன்னொன்னு சொல்றேன். இப்ப வேட்டைக்கு போறோம், வீட்டுல மனைவி, பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க ஏதாவது வேட்டையாடி எடுத்துட்டு வந்தாதான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும்? எதுவுமே கிடைக்கலன்னா வீட்டுல இருக்கவங்க பட்னி தான், எதுவுமே கிடையாது. ஆனா இவனுக்கு அப்படி கிடையாது. எனி டைம் பிசினஸ் மேன், எப்ப வேட்டைக்கு போனாலும் திருப்தியா வேட்டையாடிட்டு வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் இவன் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிக்கிறார். இவன் என்ன பண்றாரு? இவன் எங்க போனாலும் அங்கிட்டு ஜெயத்தை கொண்டு வந்துடுறார். காரணம் என்ன தெரியுமா? அவமானப்பட்டவன், நிந்திக்கப்பட்டவன், சாபத்தை வாங்கினவன், வேதனையின் மகன் பேரை வாங்கினவன், இவன் எங்க போனாலும் தோத்து போயிடக்கூடாதுன்னு கர்த்தர் கூடவே இருந்து இவளை நடத்திருக்கு. அப்ப இன்னைக்கு நாம வேதனையின் மகனா இருக்கிறோம் அப்படின்ற நினைப்ப ஒரு பக்கம் எடுத்து போட்டு, நான் இன்னைக்கு இயேசுவின் கரத்தின் மகனா இருக்கிறேன்.
இயேசுவின் கரத்தின் மகனா இருக்கிறேன். உலகம் என்னை எப்படி வேணா பார்க்கட்டும், என் குடும்பம் என்னை எப்படி வேணா பார்க்கட்டும், என் உறவுகள் என்னை எப்படி வேணா பார்க்கட்டும், என்னை இயேசு எப்படி பார்க்கிறார்? என்னை இயேசு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. பார்க்க ஆரம்பிச்சாருன்னா எங்கேயோ தூக்கிட்டு போயெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்க எங்க விழுந்தீங்களோ, எங்க காயப்பட்டீங்களோ, எங்க குற்றச்சாட்டு சொல்லப்பட்டீர்களோ, எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க தோத்து போய் கூனி குறுகி நின்னீங்களோ, அதே இடத்துல உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதுதான் இயேசுடைய வேலை. ஏன்னா இந்த பெஞ்சமினுக்கு உணவு மட்டும் இல்ல, பணம் மட்டும் இல்ல, உடை மட்டும் இல்ல, கைகளின் பிரியாசத்தையும் ஆசித்து வச்சார். ஏன்னா உலகம் சொல்லக்கூடாதுல்ல, என்னடா இவன் இப்படி இருக்கிறான், எதாவது யாராவது கொடுக்குறாங்க, அதை வச்சு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் போது அப்படின்னு இவன் கைகளின் பிரியாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப இன்னைக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்வி எடுத்து போடும். இனிமே ஆண்டவரே, நான் வேதனையின் மகன் அல்ல, நான் யாருடைய மகன்? இயேசுவின் வலது கரத்தின் மகன். என்ன உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், இனி வரப்போகும் நாட்கள்ல நான் யாருடைய மகனா இருக்கிறேன்? இயேசுவின் மகனா இருக்கிறேன். இனி என்னுடைய கரம் யாருடைய கரத்தோடு இருக்கிறது? இயேசுடைய கரத்தோடு இருக்கு. நாம் ஜெபிப்போம். இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா மெசேஜ் சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா, போதும், இதுக்கு மேல இதை பேச வேண்டிய அவசியம். 8:35 முடிக்கிறாள், இன்னைக்கு 8:25 முடிச்சிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. என்ன ஜோயல் பிரதர், புரிஞ்சுதா மெசேஜ்? ஜோயலுக்கு புரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு போனோன்னே இந்த கதையா ஸ்டோரி யாரா இருக்குன்னா சொல்லுவாரோ தெரியல. சொல்லணும், எங்க சர்ச்சில் இந்த மாதிரிலாம் மெசேஜ் கொடுத்தான்னு ஃபார்வர்ட் பண்றீங்களா இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம மனதில இருந்து நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உலகம் வேதனையின் மகனாய் பார்க்கலாம், வேதனையின் மகனாய் பார்க்கலாம், குடும்பத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவனாய் பார்க்கலாம், பொல்லாத சாபங்களையும் பொல்லாத அவதூறுகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சுமத்தி வேடிக்கை பார்க்கலாம். உலகம் பார்க்கிற விதம் இது. பேரை கேவலப்படுத்தும்படி அநேக காரியங்கள் நடக்கலாம். பொல்லாத குற்றச்சாட்டுகளை உலகம் எங்கள் மேல் சொல்லலாம், எங்கள் மேல அநேக பழிகளை வைக்கலாம். உலகம் பார்க்கிறபடி, மனிதர்கள் பார்க்கிறபடி நான் பாரேன். ஆண்டவர் சொன்னார் வார்த்தை, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார் என்று. உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவர் இப்போது எங்கள் மத்தியில வந்து கொண்டிருக்கிறீர். எங்கள் இருதயங்களை கண்டு கொண்டிருக்கிறீர். இங்க இருக்கிற விசுவாச பிள்ளைகளுடைய இருதயத்தை கண்டு கொண்டிருக்கிறீர். எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ, எந்த இடத்துல குற்றச்சாட்டு செய்யப்பட்டாயோ, அதே இடத்துல உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் அல்ல, 5 மடங்கு ஆசீர்வாதம் உன்னை மேற்கொள்ளும். உன்னை பரலோகம் 5 விதமான ஆசீர்வாதங்களினால நிரப்பும். உன் வாழ்க்கையில இனி குறை இருக்காது. அது உணவுக்காக இருந்தாலும் சரி, உடைக்காக இருந்தாலும் சரி, தேவைக்காக இருந்தாலும் சரி, குறைவுகள் இருக்காது. எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ அதே இடத்துல உன் வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படும், உன் குடும்பம் உயர்த்தப்படும், உன் பேர் பெருமைப்படுத்தப்படும். இனி நீ வலது கரத்தின் மகன் என்று அழைக்கப்படுவா. இயேசுவின் வலது கரம் இவனோடு இருக்கிறது. அந்த கரம் இவனை ஆசீர்வதிக்கிறது, இவன் குறைவுகளை நிறைவாக்குகிறது, இவன் வியாதியை மாற்றி இருக்கிறது, இவன் குடும்பத்தை மாற்றி இருக்கிறது. இனி வரப்போகும் நாட்கள் அப்படிப்பட்ட மகிமைகளை காண்பீர்கள். என் கைகளின் பிரியாசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் எங்கு போய் என் கைகளினால் எந்த வேலை செய்தாலும் நான் இயேசுவின் வலது கரத்தின் மகனாய் இருக்கிறபடினால் அந்த ஆசீர்வாதமும் என் மேல் வந்து சேரும். இந்த பெஞ்சமினுக்கு அப்படியாய் நடந்தது போல ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் மேற்கொள்ளட்டும், நடக்கட்டும். அப்படியா இந்த செய்தியை யூடியூப் மூலமா கேட்கிற பிள்ளைகள் மேலும் இந்த பெஞ்சமின் ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். இனி வேதனையின் மகன் அல்ல, நீ இயேசுவின் கரத்தின் மகன். 1 மடங்கு அல்ல, 5 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவன். கைகளின் பிரியாசத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம் எங்களோடு இருக்குது. நாலு பேசின வார்த்தைக்காக நன்றி. வர முடிந்த பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கடந்து சென்று அவர்களை மேற்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.